இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க உறவுகள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி உண்டு அப்படி எங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு ரைட். அப்படியே அதே மாதிரி இங்கால சைட்லேயும் அப்படியே இருக்குது இங்கே அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு வாழைன்றன் என்னது இது பனை வளையல் போட்டுக்கிறாங்க. அப்படி இங்காலையும் பாருங்க இங்கேலையும் பாருங்க இங்கேலையும் பாருங்க இங்கேலையும் பாருங்க இங்கேலையும் பாருங்க உறவுகள் இங்காலையும் பாருங்க ரைட். அப்படி நேராக பாருங்க அப்படியே பாருங்க இப்படி என்னென்னு சொல்கிறேன்னா ரைட் என்னென்னு சொல்கிறேன்னா அப்படியே இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். ஓகே வணக்கம் உறவுகளே, நான் சின்ன இல்லைங்க வாரன் இந்த ஃப்ளாஷ் அணி பாடுவோம். ஓகே என்னென்றால் வடமாகாணத்தின் சுற்றுலா பொறுப்பான எங்களுடைய என்னென்னு சொல்கிறது டூரிசம் போர்டுன்னு நினைக்கிறேன் என்ன டூரிசம் பீரோ அவர்கள் வந்து அவர்களுடைய அனுசரணையோட இந்த உணவு திருவிழா வந்து 15, 16, 17 ஆகஸ்ட் இன்றைக்கும் நாளைக்கு நாளண்டைக்கும் இருக்குது. ரைட். எல்லோரும் ஓலா வெல்கம். எல்லாரும் வருகை தந்து இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறார்கள் இந்த ஏற்பாடு குழுவினர். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பாரம்பரிய உணவுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், களியாட்ட நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் இந்த உணவு திருவிழா வந்து நடக்க போகுது. காலமாக வந்தோடனே எங்களுடைய செக்யூரிட்டி அண்ணா தான் என்ன வரவேற்றார். இந்த நிற்கிறார் அண்ணா இரவிரவா அவருக்கு தூக்கம் இல்லாத ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. அவர் 3 நாளும் நிற்பார். வந்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவையும் பார்க்கலாம். ரைட். அப்போ இதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கணும். நைட்லேயே எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக இருக்கும். கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ப்ரோக்ராம் வந்து 5:30க்கு பிறகு வந்து கலை நிகழ்வுகள் எல்லாம் வந்து 5:30க்கு பிறகு நடக்கும். இப்போ லீவு நாள் தானே, சனி ஞாயிறு திங்கள் லீவா இல்லை இருக்குண்ணே. ரைட். திங்கக்கிழமையும் இருக்குது. ஆகவே வந்து உங்களுடைய குடும்பம் சகிதம் பிறகு வந்து இங்கே இருக்கிற உணவுகள் எல்லாம் வந்து சுவைத்து இங்கே இருக்கிற விளையாட்டுகள் எல்லாம் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து ஈடுபடுத்துமாறு அன்போடு அழைக்கிறார்கள். நான் இங்கே இருக்கிற விஷயங்களை கொஞ்சமாக காட்டுறேன். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நான் காலமாக வந்து உங்களை எல்லாரையும் கெதியாக கூப்பிடணும் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் ஒழிய இன்னும் தொடங்கலை. இன்னும் 12 மணி போலாம் தொடங்குவாங்களாம்னு சொல்லி அண்ணான்னு சொன்னார். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் காட்டி போட்டு போகிறேன். பின்னர் மூலம் வாங்க, நானும் வருவேன். வந்தீங்கன்னு சொன்னால் சந்திப்போம். ரைட். முன்னால் போய் பார்ப்போம் என்ன இருக்கான்னு. ரைட். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சுற்றுலா பணியகம் வடமாகாணம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், பழமையான வாகன பவனியெல்லாம் இருக்குது. கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். அழகான ஒரு என்ட்ரன்ஸ். மேலேலாம் அவங்களே லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்ஸ் எல்லாம் இரவுலாம் வடிவாக இருக்கும். விசிட் ஜாப்னா ரைட். ஆறுது அப்படி இங்கே பாருங்க 15, 16, 17 ஆவணி என்று போட்டு 2026 உணவு கூடங்கள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள், ஆயுர்வேத கூடங்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியே நாங்கள் என்டர் பண்ணி பெறுவோம் இதுக்குள்ளே. சரியா? இன்னும் தொடங்கலை. நான் சொன்ன மாதிரி 12 மணி ஆகும் இன்றைக்கு. இப்போ நான் காலம் 8 மணிக்கு வந்து நின்று சாப்பாடை கொண்டு வாங்கினேன்னு கொண்டு வருவாங்க. ரைட். நிறைய உணவு கூடங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே செக்யூரிட்டி அண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க நிறைய உணவு கூடங்கள் வந்திருக்கு. எல்லாரோடையும் வந்து 7 மணி நேரம் கதைப்போம். இன்றைக்கு எடுத்து பேட்டியெல்லாம் எடுத்து போடுவோம். எனக்கு நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் வீடியோஸ், அதே மாதிரி ஃபினான்சியல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய வர இருக்குது. அதுதான் என்னுடைய டார்கெட்டும். இப்போ பாருங்க நிறைய உணவு கூடங்கள் அழகாக வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். எண்ணம் வரை இலாக்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு. அப்படியே பாருங்க, அப்படியே நானும் ஒரு ஸ்டோலை போட்டுக்கலாம் போல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலை நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் தயா சவுண்ட் சிஸ்டம் ஆகலாம் இதுக்கான சவுண்டுகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க போல இருக்குது. அந்த டீமும் நிற்குது. ரைட். இங்காலையும் வந்து 2 பக்கமும் நிறைய ஸ்டோல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க,
ரைட், நிறைய பாரம்பரிய உணவு கடைகள் வந்து வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, ட்ரெயின் இருக்குது, ராட்டினம் இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் லொரியிலெல்லாம் வந்துருக்குது விளையாட்டு பொருட்கள், அதெல்லாம் செட் பண்ணிடுவாங்க போல. பின்னர் வந்தீங்க என்றால் இல்லை நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இது எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் முற்றவெளி மைதானம், எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான இடம். வந்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு திருவிழாவில் இப்போ கலந்து கொண்டு இங்கே இருக்கிற உணவுகளை சுவைத்து மகளெல்லாம் நான் நினைக்கிறேன் நிறைய காசெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆகவே வருகை தாருங்கள், வருகை தந்து வடமாகாணத்தில் நடக்கிற இந்த பாரிய உணவு திருவிழாவில் வந்து பங்கேற்குமாறு அன்போடு அழைத்து கொண்டு, ரைட் அண்ணா பாஸ்கரன் அண்ணா ரீச்சாவில் செய்து 2 நாளில் ஒரு குழப்ப சூழ்நிலை காரணமாக நிப்பாட்டினார் உணவு திருவிழாவை. அதுக்கு கிடைக்காதவர்களும் இங்கே வந்து இங்கே வடமாநிலத்தில் இருக்கிற பாரம்பரிய உணவுகள், தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து இங்கே சுவைத்து மகளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், சந்திப்போம்.